வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சைனீஸ் அனிமேஷன் படமான நேசா 2ஓட விளக்கத்தை தான் பார்க்க போறோம். இதோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, அசுர சக்தி கொண்ட நேசாவும் ஆத்ம சக்தி கொண்ட ஆவ்பிங்கும் சாகா வரத்தை அடையிறதுக்காக போராடும் போது கடவுள்கள் இவங்களை அழிக்கிறதுக்கு தந்திரமா செயல்படுறாங்க. அவங்களை எப்படி எதிர்த்து போராடினாங்கன்றத பத்தி கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க நேசா 2ஓட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பூமியும் சொர்க்கமும் சேர்ந்து கொடுத்த ஆசீர்வாதத்தினால பிரளயத்தையே உண்டாக்கக்கூடிய பவளமுத்து உருவாச்சு. அதை சுப்ரீம் லார்டுன்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் ரெண்டா உடைச்சாரு. அதுல ஒன்று நீரின் தன்மை கொண்ட ஆத்ம சக்தியாகவும் இன்னொன்று நெருப்பின் தன்மை கொண்ட அசுர சக்தியாகவும் உருவெடுத்துச்சு. அப்போ சொர்க்கவாசிகளின் கொடூர கோபத்தால 3 வருஷம் கழிச்சு அசுர சக்தி கொண்ட முத்து மின்னலால தாக்கப்பட்டு அழிஞ்சு போகும்னு சபிச்சாங்க. இது இப்படி இருக்க ஷென்கேங் பாவுன்ற பச்சோந்தி அரக்கன் அசுர சக்தி கொண்ட முத்தை எடுத்துட்டு போய் மனித குலத்தோட அரசி வயிற்றுல இருக்க வாரிசு உடம்புல பொருத்தினான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, சுட்டி தலைவன் நம்ம நேசாதான். ஆத்மசக்தி கொண்ட முத்தை எடுத்துட்டு போய் டிராகன் அரசியோட வயிற்றுல இருக்க வாரிசுல பொருத்தினா ஷென்னு. அந்த குழந்தையோட பேரு ஆவ்பிங். விதியோட விளையாட்டுனால ஆவ்பிங்கும் நேசாவும் உயிர் நண்பர்கள் ஆனாங்க. ஆனா ஷென்னோட சூழ்ச்சியால ஆவ்பிங் நேசாவோட ராஜ்யத்தையே அழிக்க முயற்சி பண்ணான். அப்போ முழுசா அசுர சக்தியை வெளிப்படுத்தின நேசா ஆவ்பிங்க தடுத்து நிறுத்தினான். ஆனா 3 வருஷம் முடிஞ்சு சொர்க்கவாசிகளின் சாபத்தால மின்னல் நேசாவை தாக்கும் போது ஆவ்பிங் நேசாவை காப்பாற்ற முயற்சி பண்ணி அவனும் இறந்து போனான். அந்த சமயம் இந்த 2 பேருக்கும் குருவாகவும் சாகா வரம் கொண்ட இறைவனடியாருமான டாயின்றவரு கஷ்டப்பட்டு அவரோட சக்தியை பயன்படுத்தி சீடர்களோட ஆத்மாக்களை காப்பாத்தினாரு. இந்த 2 பேரோட பூத உடல் அழிஞ்சு போனாலும் புனித தாமரையோட சக்தி மூலமா அதை திரும்பி கொண்டு வர முயற்சி ஆரம்பிச்சாரு. அந்த தாமரையில இருந்து வழிஞ்ச வெள்ளை துறவம் தண்ணியில பட்டதும் வேர்கள் முளைக்க தொடங்குது. கொஞ்ச நேரத்திலேயே தாமரை அழகா மலர்ந்ததும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நேசாவுக்காக ஒன்னா சேர்ந்து வேர்களை வெட்டி அதோட தோள்களை சீவி அழகா சமைக்க தொடங்கினாங்க. ஆனா ஒரு சில பேர் காலையும் மூக்கையும் நோன்றதை பார்த்து நேசாவோட ஆத்மா செம கடுப்பாகுது. ஆனா டாயி நேசாவை சமாதானப்படுத்திடுறாரு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே இவங்க சமைச்சு கொண்டு வந்த கோந்த கீழே ஊத்துறாங்க. அதுல ஆத்ம உருவத்தில் இருக்க ஆவ்பிங்கையும் நேசாவையும் உள்ள போக சொன்னா கன்றாவியா இருக்கேன்னு சலிச்சுக்குதுங்க. உடனே டாயி அதுங்க 2த்தையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுறாரு. அப்போ நேசாவும் ஆவ்பிங்கும் ஜெல்லி உருவத்துக்கு மாறிடுறாங்க. அடுத்து டாயியோட பறக்கும் பண்ணி வந்து 2 கத்திகளை வச்சு அழகா 2 பேரோட உருவத்தையும் அச்சு அசலா செதுக்கிடுது. அதை பார்த்து நேசாவும் ஆவ்பிங்கும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஆவ்பிங் மட்டும் அந்த பண்ணிக்கு நன்றி சொல்ல குனிஞ்சதும், எப்பா நீ கொஞ்சம் கூட நகரக்கூடாது, உன்னை மனித உருவத்துக்கு கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றாரு டாயி. அங்க குதிரையில வந்த நேசாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம படைகளை தயார் நிலையில வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அந்த ஷென் பயபுள்ள தனியா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்றாரு டாயி. அது சரி, என்னோட உருவத்தை புஜபல பராக்கிரமசாலியா மாத்த முடியுமான்னு நேசாவோட ஆத்மா வெளியே வந்து கேக்குது. நேசாவோட அப்பா அதிபயங்கர போர் வீரனா மாத்துன்னு சொல்றாரு. நேசாவோட அம்மா அதை கியூட்டான குழந்தையா மாத்துன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் விருப்பத்துக்கும் அந்த பறக்கும் பண்ணி உருவத்தை செதுக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வெறுப்பாகி, எப்பா நீயே செதுக்குன்னு நேசா கிட்ட கத்தியை கொடுத்துருது. அவன் பறந்து பறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் ஆவ்பிங்க கவனிக்கிறேன்னு சொல்லி புனித நீரை பயன்படுத்தி அவன் உருவத்தை தாமரை மலருக்குள்ள பொதிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் மந்திரம் போட்டு அழகா அவனை தண்ணீர் உருண்டையில உட்கார வச்சிடுறாரு. அடுத்து நேசா உருவத்தை பார்த்தா கன்றாவியா கொத்தி வச்சிருக்கான். இது நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் பல மணி நேரம் இதை செதுக்குனாதான் செமையா வரும். அதுக்கு நீங்க முதல்ல காமிச்ச உருவமே பெட்டர்னு சொல்றான் நேசா. ரைட்ரான்னு சொல்லி அவன் உருவத்தை மறுபடியும் பழையபடி மாத்தி சுத்தமான நெருப்புக்குள்ள அவனை உட்கார வச்சு தாமரை மலருக்குள்ள பொருத்தி மந்திரம் போடுறாரு. அப்போ காவலர்கள் ஓடி வந்து ஷென்னு வந்திருக்கான்னு சொன்னதும் நேசாவோட அப்பாவும் அம்மாவும் அவனை தடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. துணைக்கு வரேன்னு சொன்ன ஆவ்பிங்கு கிட்ட, நீ அசைஞ்சா உன்னோட உடம்பு அழிஞ்சு போயிடும், அதனால அமைதியா உட்காருன்னு சொல்றாரு டாயி. அப்போ மொத்த படை வீரர்களும் கோட்டையோட பாதுகாப்பு சுவர் மேல ஆயுதங்களோட நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நேசாவோட அப்பாவும் அம்மாவும் ஆகாயத்துல பறந்துகிட்டு நின்ன ஷென் கிட்ட, உன்னால தனியா எதுவும் செஞ்சிட முடியாது, அதனால ஒழுங்கா ஓடி போயிடுன்னு மிரட்டுறாங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு டிராகனோட நகத்தை காட்டுறாரு ஷென்னு. அப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆவ்பிங்கோட அப்பா தான் டிராகன் அரசர். அவருக்கு கீழே இருக்க மற்ற 3 டிராகன் அரசர்களையும் அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. ஆவ்பிங் உடம்புல இருக்க ஆத்ம சக்தி கொண்ட முத்தோட ரகசியம் மட்டும் மனிதர்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு மற்ற 3 டிராகன் அரசர்களும் கிண்டல் பண்றாங்க. அதனால சங்கிலியில இருக்க மின்சார சக்தியை பயன்படுத்தி 3 பேரையும் மண்டி போட வச்சிடுறாரு.
அதுல ஒரு பெண் டிராகன் நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறேன். என்னோட நகத்தால காத்தையே கிழிக்க முடியும். அதை போர்ட்டல் போல பயன்படுத்தி நாம எங்க வேணாலும் போலாம்னு சாம்பிள் காட்டுறாங்க. அதை பார்த்து இதுதான் ஆகாசத்தையே கிழிக்கக்கூடிய நகம்னு ஆச்சரியப்படுறாரு ஷென்னு. அவர்கிட்ட இந்த நகத்தை பெண் டிராகன் கொடுத்ததும் மனித இனத்தையே அழிச்சிட்டு வந்துருன்னு சொல்றாரு டிராகன் அரசர். அதன்படி பெண் டிராகன் கொடுத்த நகத்தை பயன்படுத்தி ஒரு சாட்டையை உருவாக்குறாரு ஷென்னு. அதை பயன்படுத்தி சென்டாங் நகரத்தை சுத்தி பல இடத்துல ஆகாயத்துல ஓட்ட போடுறாரு. அதன் வழியா நெருப்பு குழம்பு வழிஞ்சு ஊத்த டிராகன் அரசர்கள் கட்டுப்பாட்டுல இருக்க அரக்கர்கள் எல்லாருமே வெளியே வராங்க. இத பார்த்த மனிதர்கள் எல்லாருமே 1000 வருஷங்களா அடங்கி கிடந்த அசுரர்கள் இப்ப எப்படி வெளியே வராங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த அசுரர்களை அனுப்பிச்ச பெண் டிராகன் கிட்ட நீ இவ்வளவு உதவியெல்லாம் செய்ய மாட்டியே, உனக்கு என்ன காரியம் நடக்கணும்னு கேட்கிறாரு டிராகன் அரசர். இந்த நெருப்பு குழம்போட சூட்டை மட்டும் நீங்க குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுது பெண் டிராகன். அதே சமயம் பாதாளத்துல யக்ஷான்னு சொல்லப்படுற அசுரனை பாதுகாத்துட்டு இருந்த 2 கோமாளி காவலர்கள் அவனை தெரியாதனமா விடுவிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 அடிமுட்டாள்கள் கிட்டையும் ஒழுங்கா என்ன பாதுகாக்கிற வேலையை பாருங்கன்னு கத்துறாரு டாயி. அப்போ கடல்வாழ் உயிரினங்கள் உருவத்தில் இருக்க அசுரர்கள் மொத்தமா கீழே இறங்கி வந்து மனிதர்கள் மேல ரணக்கொடூரமா தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஆக்டோபஸ் உருவத்துல இருக்க அசுரனை நேசாவோட அப்பா எத்தனை வாட்டி வெட்டினாலும் திரும்பி அதோட கைகளை வெளிக்கொண்டு வந்துருது. அப்போ சொரா உருவத்துல இருக்க அசுரனை நேசாவோட அம்மா சிறப்பா சமாளிக்கிறாங்க. 2 பேரும் மின்னல் வேகத்துல செயல்பட்டு அதுங்களை எத்தனை வாட்டி வீழ்த்தினாலும் திரும்ப ஏந்திரிச்சு வருதுங்க. அப்போ ஷென்னு கிட்ட ஆவ்பிங் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான், அவனோட உடம்ப திரும்பி கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால டிராகன் அரசர்கிட்ட தயவு செஞ்சு தாக்குதலை நிறுத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. அதை சட்டை பண்ணாம தூரத்தில் இருக்க பாதுகாப்பு வளையத்தை கவனிச்சு அங்க போறாரு ஷென்னு. பின்னாடியே நேசாவோட அப்பாவும் அம்மாவும் துரத்திக்கிட்டு வராங்க. அப்போ பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்த டாயி ஷென் கிட்ட ஆவ்பிங் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான், தேவையில்லாம நடக்கிற இந்த யுத்தத்தை மட்டும் நிறுத்திடு, நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. அப்போ தண்ணிக்குள்ள இருந்த ஆவ்பிங்க கவனிச்சு சந்தோஷப்பட்ட ஷென்னு பக்கத்துல இருந்த நேசாவை கவனிச்சு அவனை அழிச்சே ஆகணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா பாதுகாப்பு வளையத்தை ஒன்னும் பண்ண முடியலன்னதும் டாயி பயங்கரமா ஷென்னை வெறுப்பேத்துறாரு. உடனே காத்த கிழிச்சு உள்ள இருந்து 3 டிராகன்களையும் வெளிக்கொண்டு வராரு ஷென்னு. அதுங்களை பார்த்ததும் டாயி பதறி போறாரு. உடனே நெருப்பு உருண்டைய கக்கி அதுங்க பாதுகாப்பு வளையத்தை சதைச்சு தள்ளுதுங்க. அப்போ ஆவ்பிங்கு தண்ணி வளையத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து ஐஸ் கட்டியை வச்சு எல்லாரையும் பாதுகாத்துடுறான். இதை உணர்ந்த டிராகன் அரசர் ஆத்ம வடிவில வெளிவந்து ஆவ்பிங்க பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா ஆவ்பிங்கு அவசரப்பட்டு தண்ணி உருண்டையில இருந்து வெளிவந்ததுனால அவனோட உடம்பு அழிய தொடங்குது. அப்போ நேசா மட்டும் முழுசா மனித உருவத்துக்கு மாறி புனித தாமரையில இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா ஆவ்பிங் இருந்த புனித தாமரை தன்னாலேயே அழிஞ்சு போகுது. இதை கவனிச்ச ஷென்னு புதுசா ஒரு தாமரையை உருவாக்குன்னு டாயி கிட்ட கேக்குறாரு. முட்டாள், என்னோட முழு சக்தியை பயன்படுத்தி நான் அந்த தாமரையை உருவாக்கினேன், இதுக்கப்புறம் என்னால எதையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு. நேசா ஆவ்பிங்க கவனிச்சு உன்னை யாரடா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வர சொன்னான்னு கேக்குறான். நீ உயிரோட இருக்கிறது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், அதனால என்னை பத்தி கவலைப்படாத. அப்பா, எனக்காக இந்த மக்களை எதுவும் செய்யாதன்னு சொன்னதும் அவன் உடம்பு அழிஞ்சு போகுது. அதை கவனிச்சு டாயி கிட்ட எதனா பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான் நேசா. வேற வழி இல்லாம அவனோட ஆத்மாவை உன் உடம்புக்குள்ள சேர்த்துக்கோன்னு சொல்றாரு டாயி. அது எப்படி ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மாக்கள் இருக்க முடியும்னு டிராகன் அரசர் கேட்க, ஆத்ம முத்துவும் அசுர முத்துவும் ஒரே சக்தியில இருந்து பிறந்தது தானே, அதனால இவங்க 2 பேர் ஆத்மாவும் 7 நாள் வரைக்கும் ஒரே உடம்புல இருக்க முடியும். அதுக்குள்ள நான் போய் சுப்ரீம் லார்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாடி போன அதிசய தாமரையை மலர வைக்கக்கூடிய மருந்தை கேட்கிறேன், நிச்சயமா அவர் எனக்காக அதை கொடுப்பாருன்னு சொல்றாரு டாயி. அப்போ நேசாவே ஆவ்பிங் ஆத்மா கிட்ட என் உடம்புக்குள்ள பூந்துகோன்னு கூப்பிடுறான். அதன்படி ஆவ்பிங் உள்ள நுழைஞ்சதும் அவன் பேசுறதை கேட்டு நேசா சந்தோஷப்படுறான். அப்போ நிச்சயமா சுப்ரீம் லார்டு டிராகன் அரசரோட பையனை காப்பாத்த உதவி பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு ஷென்னு. என் பிள்ளையோட உயிரை காப்பாத்த சுப்ரீம் லார்டோட கோட்டையே சதைச்சு தள்ளுவேன்னு சொல்றாரு டிராகன் அரசர். அதுக்கு வாய்ப்பில்லை தலைவரே, அங்க நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேசாவும் ஆவ்பிங்கும் எங்களோட சீடர்கள்ன்றதுனால சொர்க்கத்துக்கு போய் சாகா வரம் தரக்கூடிய போட்டியில கலந்துகிட்டோம். அதுல ஜெயிச்சா நிச்சயமா அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும், புதையல் அறையில இருந்து தாமரையை சரி பண்ணக்கூடிய மருந்தையும் கொடுப்பானுங்க. இப்படி ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம்னு சொல்றாரு ஷென்னு. ஆனா நேசாவோட அசுர சக்தியை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க சபிச்சிடுவாங்களேன்னு சொல்றாங்க நேசாவோட அப்பாவும் அம்மாவும். அதான் ஆவ்பிங் அவன் உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவனோட சக்தியை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்திடலாம்னு சொல்றாரு ஷென்னு. இப்படி பொய் சொல்லி நாம சுப்ரீம் லார்டை ஏமாத்துறதுக்கு உண்மையை சொல்லி உதவி கேட்கலாமேன்னு சொல்றாங்க அப்பாவும் அம்மாவும். உடனே டிராகன் அரசர் அவங்க எல்லாரையும் அடிச்சு படுக வச்சு, நீங்க வெறும் சாதாரண மனுஷங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்ற அருகதை உங்களுக்கு கிடையாது. 7 நாள் கழிச்சு என் புள்ள உயிரோட வரலனா உங்க ராஜ்யத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டுறாரு. அதை பார்த்த நேசா தீப்பிழம்புகள் பறக்க
மவனை எங்க அப்பா மேல இருந்து கையேடுறா. என் நண்பனை காப்பாத்த எனக்கு தெரியும், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு மிரட்டுறான். சரின்னு அவங்கள விடுவிச்சுட்டு நேசாவையும் டாயையும் தவிர மத்த யாரும் இந்த ஊரை விட்டு போக கூடாது. 7 நாளைக்கு அப்புறம் நல்ல செய்தி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட மத்த 3 டிராகன் அரசர்களை என்னால நம்ப முடியாது. அதே போல ரொம்ப நேரம் என் உடம்ப விட்டு வெளியே வரவும் முடியாது. நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாரு டிராகன் அரசர். அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மண்டைய மட்டும் ஆட்டுறாரு ஷென்னு. இப்போ தற்காலிகமா இந்த யுத்தத்தை நிறுத்திட்டு போறாரு டிராகன் அரசர். கொஞ்ச நேரம் பொறுத்து நேசா ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லலாம்னு வந்த தாத்தா கண்ணு தெரியாம பண்ணி டிக்கிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. மத்தவங்கெல்லாம் நேசாவை பாட்டு போடலாம், டான்ஸ் ஆடலாம்னு கூப்பிட்டா வாங்க நாம காலாலேயே ஷட்டில் காக் விளையாடலாம்னு சொல்றான் நேசா. ஆனா அவனோட அசுர பலத்தை பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. அப்போ நேசாவோட அப்பா மட்டும் வா விளையாடலாம்னு தைரியமா முன் வராரு. ஆனா ஒரே அடியில அவரை பறக்க விடுறான் நேசா. சரி நானும் விளையாட வரேன்னு அம்மா சொன்னதும் பயணத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் நேசா. அப்போ அம்மாவை கட்டி தழுவிட்டு போப்பான்னு கூப்பிட்டா பதில் சொல்லாம பறக்கும் பண்ணி மேல ஏறி உக்காந்துடுறான். சரின்னு வருத்தத்தோட அவனுக்கு நொறுக்கு தீனியை கொடுத்து அனுப்புறாங்க மம்மி. தம்பி உன் உடம்பு இன்னும் முழுசா சரியாகல, அதனால முழு சக்தியை பயன்படுத்தாத, உன்னோட கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கப்பான்னு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. அப்போ டாயி ஏன்பா உங்க அம்மாவை கட்டி தழுவுலன்னு கேக்குறாரு. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு சொல்றான் நேசா. சரின்னு அவங்க அம்மா கட்டி கொடுத்த தின்பண்டங்களை டாயி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. எப்பா நீ கொஞ்சம் சாப்பிடலாம்ல, அப்பதான் போட்டியில உன்னால சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல எந்த மாதிரி போட்டி நடத்துவாங்கன்னு கேக்குறான் நேசா. நீ 3 அசுரர்களை வெறும் கையாலேயே அடிச்சு வீழ்த்தணும், அப்போ உன்னோட அசுர சக்தி வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு டாயி. அவ்வளவுதான் விஷயமா, விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் நேசா. சரி அப்படின்னா ஒரு சாம்பிளை காட்டுன்னு டாயி சொன்னதும் ஒரு இடத்துல நின்று அவுபிங்கோட கட்டுப்பாட்டில் இயங்க முயற்சி பண்றான் நேசா. அப்போ ஏடா கூடமா தான் அவனால செயல்பட முடியுது. முட்டி மோதி போய் சேத்துல விழுந்து வர்றான். அதை பார்த்து டாயி சிரிச்சதும் அவர் கொம்ப புடுங்கி நீ எல்லாம் எனக்கு குருவா, ஒழுங்கா எப்படி என் உடம்ப கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுன்னு மிரட்டுறான். உடனே டாயி யோசிச்சு பார்த்து உனக்கு தூக்க மருந்து கொடுத்தா நீ தூங்கிடுவ, அப்போ அவுபிங்கால முழுசா உன் உடம்ப கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. உடனே அவர் கொடுத்த குப்பில இருந்து 4-5 மாத்திரையை வாயில போடுறான் நேசா. டே 1 போட்டா போதுன்னு சொல்றதுக்குள்ள மயங்கி விழுந்துடுறான். உடனே வெளியே வந்த அவுபிங்கு மரியாதையோட பேச தொடங்குறான். அவங்கிட்ட என்னோட முழு சக்தியை பயன்படுத்த போறேன், அதனால முடிஞ்சா தடுத்து காமின்னு சொல்றாரு டாயி. சரின்னு அவுபிங் ஒத்துக்கிட்டதும் சீறி பாஞ்சி வந்த டாயிய அக்கா பேத்து அனுப்புறான். இது போதும்பான்னு சொல்லி நேசா உடம்புல இருக்க அவுபிங்க யூசு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர்றாரு டாயி. அங்க சாகாவரத்தை அடையிறதுக்காக ஏகப்பட்ட பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க. அப்போ பச்சை கலர் முத்திரைய நேசா உடம்புல இருக்க அவுபிங்க கிட்ட கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ, அப்பதான் உன்னை எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அசுரர்களை வேட்டையாடுற காவலர்களையும் காட்டுறாரு. அந்த அரண்மனைக்குள்ள இருக்க வயசான தாத்தா முன்னாடி நேசா உடம்புல இருக்க அவுபிங்க காட்டுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் உடம்புல ஆத்ம சக்தி கொண்ட முத்துதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேசா சுயநினைவுக்கு திரும்பினதும் அவுபிங்க மறைஞ்சிடுறான். நேசாவோட முகம் வந்துருது. பயபுள்ள அங்க இருக்க யாரையும் சட்டை பண்ணாம நேரா குளத்துல போய் உச்சா போக முயற்சி பண்ணுது. டாயி அவன் மண்டை மேலேயே ஒன்று வச்சு அவசரத்துல புரியாம நடந்துகிட்டாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. சரி அவனை ரெஸ்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு வயசான தாத்தா சொன்னதும் அழகான பெண் ஒருத்தி நேசாவை கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸை மெரிச்சு கிழிச்சிடுறான் நேசா. உடனே கடுப்பாகி நான் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன், நீ நேரா போய் லெஃப்ட் திரும்பி ரைட்டு பக்கம் போனா பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதன்படி போகாம ஏடா கூடமா ஒரு சந்தில நுழைச்சி தண்ணியை தேக்கி வச்சிருக்க தொட்டில போய் உச்சா போயிடுறான் நேசா. அங்கிருந்து திரும்பவும் அரண்மனைக்கு வர்றதுக்கு வழி தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான். அதை கவனிச்ச அழகான பெண் அவனை மறுபடியும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த இடத்துல எல்லாரையும் டேபிள் முன்னாடி உட்கார சொல்றாரு தாத்தா. ஒரு தண்ணி தொட்டி சீக்கிரமா ரொம்பிருச்சு, அதை எல்லாரும் குடிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அது என்னடான்னு நேசா எட்டி பார்த்தா இவன் உச்சா போன தொட்டி இருக்கு. அப்போ ஒரு சொட்டு வாயில ஊத்துனதும் அதை கொப்பளிச்சிடுறான். பக்கத்துல இருந்த டாயி அவன் தலைமையிலேயே தட்டினதும் எப்ப அதுல நான் தான் உச்சா போயிட்டேன்னு சொல்றான். உடனே அவரும் கொப்பளிக்கிறாரு. அப்போ தலைவரே கொஞ்சம் சீக்கிரம் போட்டியை நடத்துங்கன்னு டாயி சொன்னதும் அப்போ அவரோட சீடர்கள்ல ஒருத்தரை கூப்பிட்டு நேசா கலந்துக்கிற போட்டியை கண்காணிக்க சொல்றாரு. சரின்னு அங்கிருந்து 3 பேரும் கிளம்பினதும் தாத்தா அந்த தண்ணியை குடிச்சு பார்த்து செம்மையா இருக்கேன்னு சொல்றாரு. இது இப்படி இருக்க சென்டாங் நகரத்தை சுத்தி ஷென்னும் டிராகன் அரசர் கட்டுப்பாட்டுல இருக்க அரக்கர்களும் காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எரிமலை குழம்ப வீச சொல்லி ஷென்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த நேசாவோட அப்பா நடந்த சண்டையில நிறைய போர் வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, அவங்கள குணப்படுத்த நிறைய மருந்து தேவைப்படுது, அதை வாங்குறதுக்கு 2-3 மருத்துவர்களை மட்டும் அனுமதிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள எரிமலை குழம்ப வாரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அசுரர்கள். எப்பா கொஞ்ச நேரம் நிறுத்துங்கன்னு கத்திட்டு இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போன அரக்கனை பிடிச்சிருக்கோம்னு காட்டுறாரு. இந்த எக்ஸ்ட்ராவால எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது, அதனால விடுவிச்சிருங்கன்னு சொல்றாரு நேசாவோட அப்பா. உனக்கு புரியலையா,
இந்த ஊர்ல தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவன் யாரா இருந்தாலும் வெளியே போக முடியாதுன்னு சொல்றாரு ஷென்னு. அப்போ மனித உருவத்துல வந்த ஷென்னோட தம்பி அவரை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. யாருப்பா நீன்னு ஷென்னு கேட்டதும் நான் தான் உங்க தம்பின்னு பூனை உருவத்தை காட்டுறாரு. அதை பார்த்ததும் ஷென்னும் சந்தோஷப்படுறாரு. நீங்க சாகா வரத்தை அடைஞ்சதும் நம்ம அப்பா பெருமைப்பட்டாரு. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தம்பி கேட்க, அசுரர்களை கட்டுப்படுத்தி எங்க ஊரை காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு பொய் சொல்றாரு நேசாவோட அப்பா. நல்ல விஷயமாச்சே. சரி, நான் மனித உருவத்துக்கு மாறுற திறமையை வளர்த்துக்கிட்டேன்னா என்னை யூசு பேலஸுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அது எப்போன்னு கேட்கறான் தம்பி. நீ இன்னும் பயிற்சி எடுக்கணும்பா. உன்னோட சக்தியை பெருக்க இந்த மருந்து உருண்டைகளை சாப்பிடுன்னு கொடுத்துட்டு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்து உன்னை யூசு பேலஸுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு அண்ணனை பெருமையா நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறான் தம்பி. அப்போ உன்னோட உதவிக்கு நன்றின்னு நேசாவோட அப்பா கிட்ட சொன்னதும், நான் உன் தம்பிக்கு தான் உதவி செஞ்சேன், அவனோட எதிர்பார்ப்பை ஏமாத்திடக்கூடாதுல்ல. சரி, எப்படி இருந்தாலும் எங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நேசாவோட அப்பா. கொஞ்சம் நெல்லு, உனக்கு தேவையான மருந்துகள் என்னென்னு லிஸ்ட் போட்டு அனுப்பு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு ஷென்னு. அந்த பக்கம் முதல் தேர்வுக்காக திருட்டு ஹாம்ஸ்டர்கள் கூட்டத்தை காட்டி அதுங்களை மொத்தமா பிடிச்சாகணும்னு சொல்றாங்க. சரின்னு களத்துல இறங்கின நேசாவை பொழந்து தள்ள பெரிய ஹாம்ஸ்டர் வருது. உடனே தூக்கு மாத்திரை ஒண்ணுத்தை போட்டு உள்ள இருந்து ஆவுபிங்க வெளிக்கொண்டு வரான் நேசா. அவனோட சக்தியை காட்டினதும் பெரிய ஹாம்ஸ்டர் பதறி போகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நேசா மறுபடியும் வந்துடுறான். அப்போ ஒரு குட்டி ஹாம்ஸ்டர் கிட்ட ஆயுதத்தை கொடுத்து நேசாவை பொழந்து தள்ள அனுப்பி வைக்குது பெரிய ஹாம்ஸ்டர். அதுக்குள்ள தூக்க மருந்த போடலாம்னு பார்த்தா ஆயுதத்தை தூக்கி மண்டை மேலே அடிச்சிருது அந்த குட்டி ஹாம்ஸ்டர். அதனால நேசா கையில இருந்த மயக்க மருந்து அதுங்க கிண்டி குடிச்சிட்டு இருந்த சூப்பு குண்டான்ல விழுந்துருது. அதனால வேற வழி இல்லாம அந்த மொத்த சூப்பையும் கன்றாவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சிடுறான் நேசா. இது தெரியாம பெரிய ஹாம்ஸ்டர் மறுபடியும் ஆயுதத்தை புடுங்கி அடிக்க வரும்போது ஆவுபிங்கு அதை அடிச்சு பறக்க விடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குடிச்ச சூப்பை வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் நேசா திரும்பி வந்துடுறான். இந்த வாட்டி நான் போறேன்னு தானே முன் வந்த குட்டி ஹாம்ஸ்டர் நேசாவை அடிச்சு பொழக்குது. இதை கவனிச்சு பையன் தேர மாட்டான் போலேன்னு தாத்தாவோட சீடன் சொன்னதும், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, நிச்சயமா அவன் வெற்றி அடைவான், ஆனா அதுக்கு நான் எப்படி உதவி பண்றதுன்னு தெரியலன்னு புலம்புறாரு டாயி. அப்போ ரணக்கொடூரமா அடி வாங்கினாலும் வேற வழி இல்லாம வாந்தி எடுத்ததையே திரும்பி குடிக்கலாம்னு வரான் நேசா. குண்டானுக்குள்ள எட்டி பார்த்து கன்றாவியா இருக்கேன்னு மறுபடியும் வாந்தி எடுத்துடுறான். அப்போ குட்டி ஹாம்ஸ்டர் பாரபட்சம் பார்க்காம அவனை உதச்சி பறக்க விடுது. அங்க இருக்க பாறையில மோதி அவன் கீழே விழுந்ததும் நேசா மட்டையாகிடுறான். அதை பார்த்து திரும்ப பெரிய ஹாம்ஸ்டர் அடிக்கலாம்னு வரும்போது ஆவுபிங்கு கட்டுப்பாட்டுல வந்து கலவரமா ஒரு குத்து விட்டதும் ஐயோ அம்மானு குழந்தை மாதிரி அலறி கத்துது பெரிய ஹாம்ஸ்டர். இவனை நான் தான் பொழந்து தள்ளணும் போலையேன்னு சின்ன ஹாம்ஸ்டர் வந்ததும் துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போடுறாரு ஆவுபிங்கு. அதை பார்த்து அலறி கத்தின மொத்த ஹாம்ஸ்டர்களும் தெரிச்சு ஓடுதுங்க. உடனே தாத்தாவோட சீடர்கள் களத்துல இறங்கி வலை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ நேசாவை கண்காணிச்சவரு இவன் முகம் ஏன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு கேக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, ஆத்ம சக்தி இருக்கிறதுனால அப்படிதான் நடக்கும், அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சமாளிச்சு கூட்டிட்டு போறாரு டாயி. அங்க இருந்து ஊர்வலமா மேகத்துல வரும்போது சிலர் நேசாவை பார்த்து யாரா இவன் சரியான கோமாளியா இருக்கானேன்னு கிண்டல் பண்றாங்க. டப்புன்னு ஒரு தூணை பிடிங்கி அவங்கள அடிச்சு போலக போறான் நேசா. ஆனா டாயி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க மலை மேல தாத்தா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது டாயியும் நேசாவும் வராங்க. அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சாகா வரம் பெற்ற 12 பேர் இந்த இடத்துல ஆத்மசக்தி மூலமா தொடர்பு கொள்ளுவாங்கன்னு சொல்றாரு. அந்த கூட்டத்துல டாயையும் ஒருத்தவரா உட்கார வைக்கிறாரு தாத்தா. அப்போ ஆத்மசக்தி மூலமா எல்லாரும் தொடர்பு கொண்டதும் சுப்ரீம் லார்டு கொடுத்த சக்தியை சிறப்பா ஒரு குழந்தை உடம்புல புகுத்தி அதை பயிற்சி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அறிமுகப்படுத்துறாரு தாத்தா. அப்போ நெக்லா நின்ன நேசா மண்டையிலே ஒண்ணு வைக்கிறாரு டாயி. இப்ப நாம முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியாகணும். அங்கங்க யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும்னா சக்தி வாய்ந்த வீரர்களை நாம உருவாக்கி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்குதான் நான் 9000 மந்திர உருண்டைகளை உருவாக்கியிருக்கேன். இதை பயன்படுத்தி நாம சாகா வரம் கொண்ட வீரர்களை உருவாக்கலாம்னு சொல்றாரு தாத்தா. அதை கேட்டு எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. அடுத்தது நாம கவனமா இருக்க வேண்டியது 4 டிராகன்கள் கிட்டதான். அவங்க இப்போதைக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க நமக்கு துரோகம் செஞ்சு எதிர்க்க நினைச்சாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறது கஷ்டமாயிடும்னு சொல்றாங்க. சரி, எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கலாம்னு மீட்டிங்கை முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த கூட்டத்துல இருக்க 2 பேர் நேசாவோட அண்ணன்கள்னு தெரிஞ்சதும் அவனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நேசா அவங்க முன்னாடி நிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா ஓடி போயிடுறான். அப்போ ஆத்மசக்தி மூலமா வெளியே வந்த ஆவுபிங்கு என்னாச்சுன்னு கேட்க, என்னோட கோவமும் என் உருவமும் அவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன செய்யணும் வருத்தப்படுறான் நேசா. அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு ஆவுபிங்கு சமாதானப்படுத்தும் போதே தூக்க மாத்திரையை போட்டுக்கிறான். உடனே ஆவுபிங்கு நேசா உடம்ப கட்டுப்படுத்தி அவங்க அண்ணன்களை போய் சந்திக்கிறான். அவங்க 2 பேரும் நேசாவை நலம் விசாரிச்சுட்டு அன்போடு அறிவுரை சொல்றாங்க. அப்போ இவனை கண்காணிக்கிறவரு மூஞ்சி மாறினதை கவனிச்சுட்டு சந்தேகத்தோட போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அண்ணன்களோட ஆத்மா மறைஞ்சதும் நேசா உடம்புல இருந்த ஆவுபிங்கு கண்ணீர் சிந்துறான். அப்போ நேசா கட்டுப்பாட்டுக்கு வந்ததும் ஏன்பா அழுகுறன்னு கேட்டா, எனக்கும் 2 அண்ணன்கள் இருந்தாங்க,
அவங்களோட ஞாபகம் வந்துருச்சுன்னு வருத்தப்படுறான். அடுத்து இவனோட அண்ணன்கள் நலம் விசாரிச்சதையும் இவனுக்காக எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறதையும் சொல்றான். அதை கேட்டு நேசா கண் கலங்குறான். நான் பிறந்ததுல இருந்தே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன நினைச்சு மத்தவங்க கவலைப்படுறத நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் உன் உடம்ப திரும்பி கொண்டு வரணும், சாகா வரத்தை அடையணும்னு சொல்றான் நேசா. அதே போல ஆவ்பிங்கும் சபதம் எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில சாகா வரத்தை அடைய அசுர மிருகங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற மாஸ்டரை கைது பண்ண வராங்க நேசா கேங்கு. அவரு நேசாவோட திறமையை பார்த்து பேசாம நீயும் என்னோட மாணவர்கள்ல ஒன்னா சேர்ந்துக்கோன்னு சொல்றாரு. அப்படின்னா என் உருவத்தை அழகா மாத்த முடியுமான்னு நேசா கேட்டதும், என்னோட பயிற்சி எல்லாமே மனசுக்கும் உடம்புக்கும் வலிமையை தருமே தவிர்த்து உருவத்தை எல்லாம் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்டவன் என் மாணவனா இருக்க முடியாது, ஒழுங்கா ஓடி போயிட்டுன்னு விரட்டுறாரு மாஸ்டர். அப்படின்னா உன் கூட சண்டை போட்டு உன்னை வீழ்த்தியே ஆகணும்னு சொல்லி 3 தூக்கு மாத்திரையை போட்டுக்கிறான் நேசா. உடனே ஆவ்பிங் வெளியே வந்து மாஸ்டர் கூட சண்டையை ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் அவரோட திறமையை காட்டினாலும் ஆவ்பிங் அசால்ட்டா அவரை சமாளிச்சு கீழே தள்ளிடுறான். தண்ணில விழுந்த மாஸ்டர் அவரோட நீர் சக்தியை பயன்படுத்தி ஆவ்பிங்க ரணகலமா தாக்குறாரு. ஆவ்பிங் அதை அசால்ட்டா தடுத்தாலும் மின்சார சக்தியை பயன்படுத்தி தண்ணிக்குள்ள பூந்து மறுபடியும் ஆவ்பிங்க தாக்குறாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம தண்ணியை தெறிக்க விட்டு மின்சார சக்தியை பயன்படுத்தி அங்கேயும் இங்கேயும் பாஞ்சி தாக்கும் போது ஆவ்பிங் அவரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிடுறான். அதுல இருந்து தப்பிச்சு அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் தாக்கும் போது ஒட்டுமொத்த நீரையும் ஐஸ் கட்டியா மாத்திடுறான் ஆவ்பிங். அப்புறம்டா மாஸ்டர் அவர் கையில இருக்க மந்திர முத்திரையை பயன்படுத்தி மழையை வர வச்சிடுறாரு. அந்த சமயம் ஷென்னோட தம்பி இந்த பக்கமா வரும்போது மழை சக்தியை பயன்படுத்துற மாஸ்டரை கவனிச்சு அப்பா எதுக்காக தேவையில்லாம சண்டை போடுறாருன்னு சீறி பாஞ்சி சிறுத்த உருவத்துக்கு மாறி ஓடி வரான். இவருதான் ஷென்னோட அப்பான்னு இப்போதான் தெரியுது. மாஸ்டர் மழை துளியில மின்சார சக்தியை பயன்படுத்தி ஆவ்பிங்க கொடூரமா தாக்கும் போது நேசாவை கண்காணிக்க வந்தவர் கூட இருக்க வீரர்கள் வச்சிருக்க கொடியை கவனிச்சு அமைதியா நின்னுடுறாரு. அது தெரியாம ஆவ்பிங்கு ஐஸ் சக்தியை பயன்படுத்தி அவர் கையை உரைய வச்சிடுறான். ஆனா மாஸ்டர் கையை துண்டா வெட்டி ஆவ்பிங்கு கையிலேயே கொடுத்துட்டு அமைதியா சரணடைஞ்சிடுறாரு. அவரை காப்பாத்த வந்த அசுர மிருக சீடர்களையும் அமைதியா இருக்க சொல்றாரு. இவங்க யோசு பேலஸ்ல இருந்து வந்திருக்காங்க, நிச்சயமா சாகா வரம் பெற்றவங்களா தான் இருப்பாங்க, அதனால அமைதியா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்றாரு மாஸ்டர். அப்போ கண்காணிக்க வந்தவர் மொத்த கூட்டத்தையும் கைது பண்றாரு. அங்க விருட்டுன்னு ஓடி வந்த ஷென்னோட தம்பி அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்றான். அதுலயும் ஆவ்பிங் வச்சிருந்த அவங்க அப்பாவோட கையை பார்த்து செம்ம வெறியில அவனை தாக்குறான். இதை கவனிச்ச கண்காணிக்கிறவரு மின்னல் வேக அம்பை வீசுறாரு. அதை பார்த்த மாஸ்டர் பையனுக்காக முன் வந்து அம்புல அடிபடுறாரு. அடுத்த அம்பை விடுறதுக்குள்ள ஐஸ் கட்டியை உடைச்சி தண்ணியில மின்சார சக்தியை பயன்படுத்தி பையனையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு மாஸ்டர். மறுபடியும் அது ஐஸ் கட்டியா மாத்துன்னு கண்காணிக்கிறவர் சொன்னாலும் ஆவ்பிங்கே அமைதியா நிக்கிறான். ஆனா கண்காணிக்கிறவர் 1000 கைகளை வெளியேற்றி ரணக்கொடூரமா அம்புகளை விட்டு தாக்குறாரு. அதுல பயங்கரமா காயப்பட்ட மாஸ்டர் தாம் உயிரையும் பொருட்படுத்தாம பையனை காப்பாத்த ஓடி போக சொல்றாரு. அவர் மயங்கி விழுந்ததும் ஷென்னோட தம்பி அங்கிருந்து தப்பிச்சு போறப்போ கண்காணிப்பாளர் அவனையும் அம்பு விட்டு கொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா ஆவ்பிங்க அதை தடுத்து நிறுத்திடுறான். அவங்க அப்பா உயிரை காப்பாத்த தான் நம்மள தாக்குறான், அதனால அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றான் ஆவ்பிங்கு. உடனே கண்காணிப்பாளர் கடுப்புல அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நேசாவோட அப்பா கொடுத்த லிஸ்ட்ல இருந்த எல்லா மருந்துகளோட சேர்த்து மக்களுக்கு தேவையான உணவுகளையும் கொண்டு வந்து கொடுக்கறாரு ஷென்னு. அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டி அவரை விருந்துக்கு கூப்பிடுறாரு நைனா. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்து சாப்பிட்ட ஷென்னு கிட்ட சாகா வரம் பெற்ற வீரன் இப்படி தப்பான பாதையில போகலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல பிடிக்காம கடுப்பாகி சரக்கடிக்கும் போது ஷென்னோட தம்பியை கூட்டிட்டு வராங்க அசுரர்கள். அவனுக்கு ஏற்பட்ட காயங்களை பார்த்து ஷென்னு பதறி போறாரு. அவனோட இறுதி நொடியில யோசு பேலஸ்ல இருக்க வீரர்கள் நம்ம அப்பாவை தாக்குனாங்க, அதுலயும் நேசாதான் அவரோட கையை வெட்டினான்னு சொல்லி இறந்து போறான். அதை கேட்ட ஷென்னு பயங்கரமா கடுப்பாகிறாரு. அதே சமயம் யோசு பேலஸ்க்கு நேசா வந்ததும் நீங்க 2வது டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. 3வது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேக்குறான் நேசா. மண்டவோடு மலையில வாழ்ற அசுர ராணியான ஷீஜியை பிடிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ சென்டாங் நகரத்தோட கோமாளி காவலர்கள் வந்து எப்பா நம்ம ஊரை அழிச்சிட்டாங்கன்னு கத்துறாங்க. அதை கேட்ட நேசா பதறி போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒட்டுமொத்த மக்களும் நெருப்பு குழம்புக்கு பலியாகி இருக்காங்க. அதுலயும் செதஞ்சு போன அவங்க அம்மாவோட தலைக்கவசத்தை பார்த்ததும் பயங்கரமா கடுப்பாகிடுறான் நேசா. அவன் கூடவே வந்த கண்காணிப்பாளர் டாயி தாத்தாலாம் இந்த நிலைமையை பார்த்து வருத்தப்படுறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நிச்சயமா டிராகன் அரசர்கள் தான் சொல்றாரு கண்காணிப்பாளர். அப்படின்னா அவங்க செஞ்ச துரோகத்துக்கு நாம உடனே பதிலடி கொடுத்தாகணும், எந்த ஒரு சபையையும் கூட்டாம அவங்க மேல நாம தாக்குதல் நடத்தணும்னு சொல்றாரு தாத்தா. ஆனா டாயி மட்டும் எதுக்காக இவனுங்க திடீர்னு இப்படி தாக்குதல் பண்ணாங்கன்னு யோசிக்கிறாரு. நேசா பறக்கும் பண்ணிய நெருப்பு வண்டியா மாத்தி அங்கிருந்து கிளம்பி போறான். ஆனா டிராகன் அரசரை விட்டுட்டு மண்டவோடு மலையில வாழ்ற அசுர அரசிய தேடி போறான்.
பழி வாங்குறதுக்கு முன்னாடி அவுபிங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறத பார்த்து நேசா கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா யோசி, எங்க அப்பா கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம்னு சொல்றான் அவுபிங்கு. அப்படி கேட்டா மட்டும் எங்க அப்பா அம்மா திரும்பி வந்துருவாங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு நேரா அந்த மண்டவோடு மலைக்கு போறான் நேசா. அங்க இருக்க அசுர அரசி கூட வெறித்தனமா சண்டை போடுறான். ஒரே அடியில அவங்கள செதைச்சு தள்ளினாலும் நான் தாண்டா இந்த மலையோட உருவமே, என்னை அழிக்கவே முடியாதுன்னு மாபெரும் உருவத்தை காட்டுறாங்க. ஆனா நேசா அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி நெருப்பு தாமரையை உருவாக்கி அவங்கள அழிச்சிடுறான். அப்பதான் டாயும் கண்காணிப்பாளரும் இந்த பக்கம் வராங்க. ஆனா குட்டி குட்டி கல்லு மூலமா உயிர் தெழுந்த அசுர இளவரசி அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது டாயி மந்திர சிறையை பயன்படுத்தி அவங்கள அசால்ட்டா பிடிச்சிடுறாரு. கண்காணிப்பாளர் நேசாவோட நெருப்பு சக்தியை பார்த்து இவனுக்கு நீரோட சக்தி தானே இருந்துச்சு, நெருப்போட சக்தி எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. ஆத்ம சக்தி கொண்ட முத்தால எந்த சக்தியையும் எடுக்க முடியும், என்னோட சிஷ்ய பிள்ளையே நீ சந்தேகப்படுறியான்னு கேட்கிறாரு டாயி. அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு கண்காணிப்பாளர். ஒரு வழியா நேசா 3 தேர்வுலையும் பாஸ் ஆனதுனால அவனை கொண்டு போய் தாத்தா முன்னாடி நிறுத்துறாங்க. உடனே மந்திரம் போட்டு அவனுக்கு சாகா வரத்தை கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஆழ்கடல்ல மறைஞ்சிருக்க சுரங்க புதையலுக்கும் அழைச்சிட்டு போறாரு. அங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டா சதஞ்சு போன விஷயங்களை சீராக்கிற மருந்து வேணும்னு கேட்கறான். சரின்னு அதை கொடுத்துட்டு மொத்த படைகளையும் ஒன்று திரட்டி நாம போய் இப்போ டிராகன்களை அழிக்கலாம்னு கூப்பிடுறாரு தாத்தா. முதல்ல நான் சென்டாங் நகரத்துக்கு போய் என்னோட கடமையை நிறைவேற்றிடுறேன், அடுத்ததான் அந்த டிராகன் அரசரை ஒழிச்சு கட்ட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் நேசா. அங்கிருந்து சென்டாங் நகரத்துக்கு வந்து வாடி போன தாமரை பூவுல அந்த மருந்தை ஊத்தி மறுபடியும் அதை மலர வைக்கிறான். உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறம் நாம நண்பர்கள் கிடையாது விரோதிங்க தான் சொல்லிட்டு டிராகன் அரசரை ஒழிச்சு கட்ட கிளம்புறான் நேசா. அவனை தடுக்க ஆத்ம உருவில் இருக்க அவுபிங்க முயற்சி பண்றான். ஆனா டாயி அவரோட மந்திர சிறை மூலமா அவுபிங்க கட்டுப்படுத்திடுறாரு. உன்னை முழுசா குணப்படுத்துவேன்னு நான் நேசாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை செய்ய விடுன்னு சொல்றாரு. அப்பதான் பூமி கடியில பதுங்கி இருந்த யக்ஷா வெளியே வருது. அதை பார்த்த 2 பேரும் இவனை பிடிச்சா இங்க என்ன நடந்துச்சுன்ற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடுக்கடல்ல இருக்க டிராகன்களோட சிறையை வெளிக்கொண்டு வராரு தாத்தா. அதை உணர்ந்து ஆத்ம உருவத்துல வெளிவந்த டிராகன் அரசர் என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. உன் குற்றத்தை ஒத்துக்கிறியான்னு தாத்தா கேட்க, ஒருவேளை இவனுக்கு அவுபிங்கோட ரகசியம் தெரிஞ்சிருச்சான்னு சந்தேகப்பட்டு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என் பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்கிறாரு டிராகன் அரசர். அப்போ சென்டாங் நகரத்தை நீ அழிச்சதுனால உன்னோட ராஜ்யத்தை நாங்க அழிக்க போறோம்னு சொல்றாரு தாத்தா. என்னடா இது ஒன்னும் புரியலையேன்னு டிராகன் அரசர் முழிக்கும் போது பெரிய சைஸ் அண்டாவை கொண்டு வந்து இவங்க ராஜ்யத்து மேல நிறுத்துறாரு தாத்தா. அது பகுதி வாரியா பிரிஞ்சு மண்கொத்தி போல இவங்க இடத்த தூர்வாருது. உடனே கீழே போய் மற்ற டிராகன்கள் கிட்ட நீங்க சென்டாங் நகரத்தை தாக்குனீங்களான்னு கேட்க, நீங்க தானே ஷென் உத்தரவின்படி நடக்க சொன்னீங்க, அதை தான் நாங்க செஞ்சோம், இப்போ கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை விட்டு நிகழ்காலத்துல என்ன பண்ண போறோம்னு யோசிங்கன்னு சொல்றாங்க. உடனே டிராகன் அரசர் முழு சக்தியை பயன்படுத்தி தாத்தாவை ஒழிச்சு கட்ட முயற்சி பண்றாரு. ஆனா அவரை தடுக்க கண்காணிப்பாளரும் அழகான பெண்ணும் இருக்காங்க. கண்காணிப்பாளர் கண்டமேனிக்கு அம்பு விடுறாரு. அழகான பெண் பெரிய சைஸ் ரக்கையை விரிச்சு டிராகன் அரசரையே தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா டிராகன் அரசர் மிகப்பெரிய தண்ணீர் கத்தியை உருவாக்கி 2 பேரையும் அடிச்சு பறக்க விடுறாரு. அடுத்து தாத்தாவை கொல்ல வரும்போது கரெக்டா நேசா குறுக்கால புந்து அவரை தடுத்து நிறுத்துறான். உன்னோட சக்தியை காமிச்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா, என்ன பண்றேன்னு கேட்கிறாரு டிராகன் அரசர். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ராஜ்யத்தையே அழிச்சிருப்ப, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி ரணக்கொடூரமா தாக்குறான் நேசா. அதே சமயம் பகுதி வாரியா பிரிஞ்ச பெரிய சைஸ் அண்டா ஒட்டுமொத்தமா தூர்வாரி ஒன்னு சேர்ந்து நிக்குது. அது மூடுறதுக்குள்ள முழு சக்தியை பயன்படுத்தி டிராகன் அரசரையே அடிச்சு உள்ள தள்ளிடுறான் நேசா. உடனே தாத்தா அதை மூடிடுறாரு. அங்க ஏற்கனவே நடந்த உட்கட்சி பூசல்னால அசுர அரக்கர்கள் மூலமா சங்கிலி இருந்த தூணை சதைச்சு தள்ளிடுதுங்க. அப்போ நேசா உடம்புல ஏகப்பட்ட விரிசல்கள் இருக்கு. அதை கண்டுக்காம நீ டிராகன் அரசரையே வீழ்த்திட்டியே, பெரிய ஆளுதான்பான்னு பாராட்டுறாரு தாத்தா. முதல்ல இவனுங்களை சாகா வரம் தரும் மருந்து உருண்டைகளா மாத்தணும்னு சொல்லி மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நேசா அப்பா அம்மாவுக்காக நாம பழி வாங்கிட்டோமேன்னு சந்தோஷப்பட முடியாம வருத்தத்திலே இருக்கான். அப்போ சின்ன வயசுல நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாக்குறான். ஆனா அவன் கண்ணு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் பறந்து வர்றத பார்த்து என்ன சொல்றதுன்னே புரியாம தகச்சு போய் நிக்கிறான். அவங்க கிட்ட வந்து பையனுக்கு என்னாச்சோன்னு பதறி போறத பார்த்து கதறி அழுது கட்டி தழுவுறான். அவங்க கூட அவுபிங்கும் டாயும் வராரு. நம்ம ராஜ்யத்தை அழிச்சது வேற யாரும் இல்ல, இந்த கேட்டு பையதான்னு சொல்றாங்க அப்பாவும் அம்மாவும். என்னடா நடக்குது இங்கன்னு யோசிச்சா முழு சம்பவத்தையும் மூச்சு விடாம ஒப்பிக்கிறாங்க. ஷென்னு அவனோட அப்பாவையும் தம்பியையும் இழந்ததுக்கு அப்புறம் கடும் கோபத்துல இருந்தப்போ மிகப்பெரிய மர உருவத்தாலான டிராகன் சென்டாங் நகரத்தை தாக்க வருது. உடனே முட்டாள் காவலர்கள் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாங்க. ஆனா அந்த டிராகன் பாதுகாப்பு வளையத்தை சதைச்சு தள்ளுது. அப்போ டிராகன் அரசரோட கட்டுப்பாட்டுல இருக்க 3 டிராகனும் என்ட்ரி கொடுத்து அந்த மர டிராகனை சதைச்சு தள்ளிடுதுங்க. அந்த சமயம் தான் மர டிராகன் அனுப்புனது வேற யாரும் இல்ல, கேட்டு போய் அந்த தாத்தா தான்னு தெரியுது.
அங்க இருக்க ஷென்னை பார்த்து, யோ மிலிட்ரி, நீ என்னையா பண்ற இங்கன்னு கேக்குறாரு தாத்தா. நேசா தேவையில்லாம என் அப்பாவை தாக்க மாட்டான், நீ உத்தரவிட்டதுனாலதான் உன்னோட சிஷ்ய புள்ளை என் குடும்பத்தையே அழிச்சிருக்கான். இப்போ இந்த ஊரை சதைச்சு தள்ளி அதை டிராகன்கள் மேல பழி போடலாம்னு நினைக்கிற, அப்படிதானு கேக்குறாரு ஷென்னு. கரெக்டா கண்டுபிடிச்சாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதேடான்னு கிண்டல் பண்றாரு தாத்தா. அப்போ 3 டிராகன்களும் அவர் முன்னாடி சரணடைஞ்சு, எங்களை நீங்க பாதாள சிறையில இருந்து விடுவிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்க நிச்சயமா உதவி பண்ணுவோம்னு சொல்லுதுங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த ஊரை அழிக்க உத்தரவிடுறாரு தாத்தா. இந்த நம்பிக்கை துரோகிகளோட செயலை பார்த்த ஷென்னு அப்புறம்டா நேசாவோட அப்பா அம்மா யக்ஷாவையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் அசுர அரக்கர்கள் கூட மோதும் போது நேசா அம்மாவோட தலைக்கவசம் சதஞ்சு போகுது. ஆனா அவங்கள சமாளிச்சு 2 பேரையும் தலைமறைவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, யக்ஷா கிட்ட நீ இவங்களை சிலையா மாத்திட்டு பாதாளத்துல போய் பதுங்கிடு, முடிஞ்ச வரைக்கும் நான் போய் அந்த அசுர அரக்கர்களை சமாளிக்கிறேன், இதுக்கப்புறம் என்னோட உயிரை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஷென்னு. ஆனா டிராகன்களும் அசுர அரக்கர்களும் மொத்த ஊரையும் நாசம் பண்ணி எல்லாரையும் கொண்டுடுதுங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நேசா பயங்கரமா கடுப்பாவறான். அப்போ கண்காணிப்பாளரும் அழகான பொண்ணும் இவங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே, நம்ம மாஸ்டர் வேற மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு புலம்புதுங்க. அப்போ நேசாவோட அப்பாவும் அம்மாவும் அங்க சுத்தி நின்ன போர் வீரர்கள் கிட்ட, இதெல்லாம் நியாயமா, இப்படி ஒரு கேடு கெட்டவனோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கழுவி ஊத்துறாங்க. எங்க மாஸ்டர் எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே சொல்லி கண்காணிப்பாளரும் அழகான பெண்ணும் அட்டாக் மோட்ல இறங்குறாங்க. அவங்க 2 பேரையும் அசால்ட்டா சமாளிக்கிறான் அவுபிங்கு. அப்போ டிராகன் அரசரை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், அவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி களத்துல இறங்குறான் நேசா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா சமாளிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சு டிராகன் நகத்தோட இருக்க அம்ப விடுறாரு கண்காணிப்பாளர். அதனால காத்து கிழிச்சு பெரிய அண்டாக்குள்ள ஒரு வழி உண்டாகுது. அதுக்குள்ள இருந்த 3 டிராகன்களும் அரசர்கிட்ட, எப்பா நாங்க வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் உனக்கு துரோகம் செஞ்சோம்னு சொல்லிட்டு 3 கிளம்புதுங்க. அப்போ பின்னாடியே வந்த அசுர அரக்கர்களை வெளியே விடாம அங்கேயே அடைச்சிடுதுங்க. இவனுங்களை போய் நம்புனீங்க பாத்தீங்களா முட்டா பசங்களான்னு கிண்டல் பண்றாரு டிராகன் அரசர். அப்போ வெளியே வந்த 3 டிராகன்களும் மனித உருவத்துக்கு மாறுதுங்க. அதுல ஒருத்தனுக்கு எரிமலை சக்தி இருக்கு, பெண் உருவத்துல இருக்கிறவங்களுக்கு காத்தோட சக்தி இருக்கு, முதல்ல அட்டாக் பண்ண களத்துல இறங்குறவருக்கு கூர்மையான ஆயுதங்களை உருவாக்குற சக்தி இருக்கு. அப்போ எரிமலை சக்தி கொண்டவரையும் கூர்மையான ஆயுதத்தை உருவாக்குறவரையும் அசால்ட்டா சமாளிச்சு தள்ளி விடுறாங்க நேசாவும் அவுபிங்கும். அந்த சமயம் நேசா உடம்புல இருக்க விரிசல்கள் பெருசா வரத கவனிச்ச அவுபிங்கு, நீ ரொம்ப மெனக்கெடாதன்னு சொல்றான், என் உயிரே போனாலும் நான் டிராகன் அரசரை காப்பாத்துவேன்னு சொல்றான் நேசா. கடைசியா வந்த காத்து கிழிக்கிற பெண் டிராகன் போர்ட்டல் சக்தி மூலமா 2 டிராகன்களையும் ஏவி விடுது. அதனால நேசாவும் அவுபிங்கும் தடுமாறுறாங்க. அப்போ கண்காணிக்கிறவரையும் அழகான பெண்ணையும் நேசாவோட அப்பா அம்மா டாயி 3 பேரும் சமாளிக்கிறாங்க. இந்த 3 டிராகன்களும் பயங்கரமா சீன் போடுறத பார்த்த நேசா அவுபிங்கு கிட்ட நம்ம யுக்தியை பயன்படுத்த வேண்டியதுதான்னு சொல்றான். உடனே நெருப்பையும் நீரையும் ஒன்னா சேர்ந்து புகை மண்டலத்தை உருவாக்கிடுறாங்க. அதுக்குள்ள வந்த எரிமலை சக்தி கொண்டவர்கிட்டையும் கூர்மையான ஆயுதங்களை உருவாக்குறவர்கிட்டையும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க காத்து சக்தி கொண்டவங்க. ஆனா புகை மண்டலத்துக்குள்ள உருவத்தை மாத்தி எரிமலை சக்தி கொண்டவரையும் கூர்மையான ஆயுதத்தை உருவாக்குறவரையும் அசால்ட்டா அடிச்சு மட்டம் பண்ணிடுறாங்க நேசாவும் அவுபிங்கும். அந்த சமயம் தாத்தா மந்திரத்தை போட்டு பெரிய அண்டாக்குள்ள கொடூர தீப்பிழம்புகளை உருவாக்கிடுறாரு. அங்க இருந்த ஆக்டோபஸ், நெருப்புலாம் நம்மளுக்கு ஜுஜுப்பி மேட்டர்னு தொட்டு பார்த்தா அதோட கை பொசிங்கிடுது. உடனே மத்ததுங்க அதை கடிச்சு திங்கிறதுக்கு முன்னாடி அதுவே தின்னு சூப்பரா இருக்குப்பான்னு சொல்லுது. அப்போ தாத்தாவை தாக்க வந்த நேசாவையும் அவுபிங்கையும் தடுத்து ஆயிரக்கணக்கான முள்கள் உடம்புல குத்துற மாதிரி மந்திரத்தை போட்டுடுறாரு. இதை கவனிச்ச டாயி அவ்வளோ சுலபமா இந்த மந்திரத்தை போட முடியாது, எப்படி அதை சாத்தியப்படுத்தினாருன்னு யோசிக்கும் போது சாகா வரத்தை கொடுக்குறப்போ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து மந்திரம் போடும்போது தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ டாயி அசால்ட்டா பிடிச்ச தாத்தா நேசாவோட அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி டாயியை தவிர்த்து மற்ற 4 பேரையும் பெரிய அண்டாக்குள்ள அடைச்சிடுறாரு. அங்க இருந்த டிராகன் அரசர் தண்ணி சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் பாதுகாப்பா தரையிறக்கிடுறாரு. அவரோட பையன் அவுபிங்க பார்த்ததும் அன்போட கட்டி தழுவலான்னு பார்த்தா உடம்புல இருக்க முற்கள் அவரையும் குத்துது. அப்போ பெரிய கத்தியை எடுத்துட்டு போய் நேசாவோட அப்பாவையும் அம்மாவையும் விடுவிக்கிறாரு. அடுத்ததான் அங்க இருக்க லாக்கர்ல அந்த கத்தியை சொருவி மொத்த அசுர கூட்டத்தையும் விடுவிக்கிறாரு. வெளியே தாத்தா கிட்ட எதுக்காக இப்படி ஒரு அநியாயத்தை செய்யறீங்கன்னு டாயி கேட்க, நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க கிட்டதான் அதீத சக்திகள் இருக்கணும், அதை தவிர்த்து மற்ற நாய்களா நமக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்றாரு தாத்தா. அதே சமயம் உள்ள இருந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒருத்தர் மந்திர உருண்டையா மாறினதை பார்த்து எல்லாரும் பதறி போதுங்க. அப்போ எல்லாரையும் கவனத்தை செதற விடாம அமைதியா உட்கார சொல்றாரு டிராகன் அரசர். அதன்படி எல்லாரும் உட்கார்ந்ததும் உயிர் சக்தி கம்மியா வெளியேறுது. ஆனா நேசாவோட அம்மாக்கு காயம் பட்டிருக்கிறதுனால அவங்களோட உயிர் சக்தி மட்டும் அதிகமா வெளியேறுது. அதை பார்த்த நேசா கதறி கத்தனதும், உன்னோட உயிர் சக்தியை மட்டும் இந்த நெருப்பால உறிஞ்ச முடியாதுப்பா, ஏன்னா உன்னோட நெருப்பு சக்தி இதை விட அதிகமானதுன்னு சொல்றாரு டிராகன் அரசர். அப்போ ஆத்ம உருவத்துல வந்த தாத்தா விஷ உருண்டையை நீட்டி, இதை சாப்பிட்டு நீ செத்து போனா உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு.
அதை சாப்பிட நேசா வாயை திறக்கும் போது அம்மா அந்த உருண்டையை பிடுங்கி தூக்கி வீசிடுறாங்க. என் புள்ள உயிரை பலி வாங்கி எங்களை காப்பாத்துறேன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு கழுவி ஊத்துறாங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பான தாத்தா, இந்த நெருப்பால இவனை அழிக்க முடியாட்டி போனா என்ன, இவனை ஒழிச்சு கட்ட எனக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. அப்போ உன்னோட உயிர் தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட இறுதி நொடிகள்ல கடைசியா ஒரு வாட்டி உன்னை கட்டி தழுவுறேன்னு சொல்லி 1000 முட்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம கட்டி பிடிக்கிறாங்க அம்மா. அப்போ கதறி அழுத நேசா, நான் உங்களை பெருமைப்பட வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு புலம்புறான். நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதனால நீ அசுரனா இருந்தாலும் பரவாயில்ல, சாகா வரம் பெற்ற கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ என்னோட குழந்தை, என்னைக்குமே நான் உன் மேல அன்பு வச்சிருப்பேன்னு சொல்லி மந்திர உருண்டையா மாறிடுறாங்க. அந்த காட்சியை பார்த்து எல்லாருமே கண்கலங்கி போறாங்க. அப்போ நேசா அடக்க முடியாத ஆவேசத்தை வெளிப்படுத்தி ரணக்கொடூரமா கத்தி நெருப்பு துண்டுகளா மாறிடுறான். அதை பார்த்து எல்லாருமே வாயை புழக்க திரும்பவும் அந்த துண்டுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நேசாவோட சக்தி வாய்ந்த உருவத்துக்கு மாறிடுறான். அப்போ சுத்தி இருந்த நெருப்பு எல்லாமே அவன் உடம்புக்குள்ள உரியப்படுது. அதை பார்த்து டிராகன் அரசரே கதி கலங்கி போறாரு. இதுதான் நேசாவோட உண்மையான உருவம்னு சொல்றாரு. அவங்க அம்மாவோட மந்திர உருண்டையா அப்பா கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு அவுபிங்கு கையை பிடிச்சி அவன் உடம்புல இருக்க ஆயிரக்கணக்கான முற்களை ஒரே நொடியில சதைச்சிடுறான். நாம ஒன்னா சேர்ந்து இந்த பெரிய சைஸ் அண்டாவை சதைச்சி தள்ளுறோம்னு சொல்றான். அதன்படி செயல்பட்டு 2 பேரும் அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி பெரிய சைஸ் அண்டாவோட மூடியை தொடங்குறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான தாத்தா, நருட்டோல வர ஃபர்ஸ்ட் ஹோக்காகே அஷிராமா செஞ்சு போல மரசக்தியை பயன்படுத்தி பெரிய சைஸ் அண்டாவை சுத்தி பயங்கரமான வேர்களையும் அதை விட பெரிய மரத்தையும் உருவாக்கிடுறாரு. உடனே கண்காணிப்பாளர் அங்க இருந்த பல ஆயிரம் வீரர்கள் கிட்ட அந்த மரத்து மேல ஏறி உங்க சக்தியை வெளிப்படுத்துங்கன்னு உத்தரவிடுறாரு. அதன்படி மொத்த கும்பலும் அந்த மரத்து மேல நிற்கும் போது கோடிக்கணக்கான இலைகள் போல அவங்க காட்சியளிக்கிறாங்க. இந்த பிரம்மாண்ட மரத்து மேல நின்று அழுத்தம் கொடுத்ததும் நேசாவும் அவுபிங்கும் பின்தள்ளப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு துணையா டிராகன் அரசரும் அசுரர்களும் மற்ற டிராகன்களும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. அப்போ மேல தாத்தாவும் களத்துல இறங்கி முழு சக்தியை வெளிப்படுத்தினதும் பெரிய சைஸ் அண்டாக்குள்ள இருக்க அசுரர்கள் சில பேர் மந்திர உருண்டைகளா மாற தொடங்குறாங்க. ஆனாலும் எல்லாரும் மனம் தளராம முழு சக்தியை பயன்படுத்தி முட்டு கொடுத்து அந்த அண்டாவையே தெறிக்க விடுறாங்க. அதுக்கு மேல நின்றுட்டு இருந்த பல ஆயிரம் வீரர்களும் தாத்தாவும் கைத்தடிகளும் தப்பிச்சு ஓடிட்டுதுங்க. நம்ம வம்சத்தை உருவாக்கின அண்டாவே அழிஞ்சு போச்சேன்னு தாத்தா கதறி அழுகுறாரு. அப்போ ஆயிரக்கணக்கான அசுரர்களும் டிராகன் அரசரும் நேசாவுக்கு துணையா நிக்கிறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான தாத்தா புஜபல பராக்கிரமசாலியா அவரோட உடம்ப உருமாத்தி செதஞ்சு போன மரத்துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவருக்கு கவசமா உருவாக்கிடுறாரு. அந்த நாய்களை ஒழிச்சு கட்டுங்கன்னு உத்தரவிட்டதும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அசுரர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க. இந்த 2 மாபெரும் படைகள் மோதுற காட்சியை பார்க்கும்போது 2 சுனாமி ஒன்னோடு ஒன்று மோதனா எப்படி இருக்குமோ அப்படி தெரியுது. சகட்டு மேனிக்கு சண்டைய ஆரம்பிச்சதும் நேசாவோட அப்பா முதல்ல போய் டாயியை விடுவிக்கிறாரு. அதே போல டிராகன் அரசர் கண்காணிப்பாளர் கூடயும் அழகான பொண்ணு கூடயும் மோதுறாரு. அவரோட சக்தியை பயன்படுத்தி டிராகன் அலைகள் மூலமா தாக்குறாரு. அதை தடுக்க பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனாலும் அவங்க அடிபடுறாங்க. அப்போதான் அவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது. அதை பார்த்து நீங்களும் அசுர கூட்டத்தில் ஒருத்தங்க தானடா, இந்த கிழட்டு பைய எல்லாரையும் மூல செலவு பண்ணி வச்சிருக்கான் போலேன்னு கிண்டல் பண்றாரு. அப்போ நேசாவும் அவுபிங்கும் முரட்டு தாத்தா கூட மோத வரும்போது மரவேர்களை பயன்படுத்தி அவங்கள முழுங்கிடுறாரு. உள்ள வந்த 2 பேரும் அவங்கள பிடிக்க வந்த மரவேர்களை சதைச்சு தள்ளினாலும் அவங்கள மொத்தமா சுத்து போட்டு இறுக்கி பிடிச்சிருதுங்க. உடனே 2 பக்கமும் மான்ஸ்டர் வேர்களால ஓங்கி குத்துறாரு முரட்டு தாத்தா. அவங்கள நசுக்கி புழியும் போது நேசாவும் அவுபிங்கும் ஒன்னா சேர்ந்து அந்த மரவேர்களை தெறிக்க விடுறாங்க. அவுபிங்கு டிராகன் உருவத்துக்கு மாறிடுறான். நேசா 6 கைகளை வெளிக்கொண்டு வந்து அவனோட அசுர உருவத்தை காட்டுறான். 2 பேரும் மின்னல் வேகத்துல செயல்பட்டு ரணக்கொடூரமா அந்த முரட்டு தாத்தாவை தாக்குறாங்க. அதுவும் நேசா ஒரே நொடியில 6 கைகளை வச்சு 100கணக்கான குத்துகளை குத்துறான். அதனால மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கி போன முரட்டு தாத்தா, எப்பா நான் உங்களுக்கு சாகா வரத்தை கொடுக்குறேன், தயவு செஞ்சு சரணடைஞ்சிருங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு அது தேவையே இல்லடான்னு சொல்லி தலைமையிலேயே ஓங்கி மிதிக்கிறான் நேசா. டிராகன் உருவத்துல இருந்த அவுபிங்கு அவரை சுத்தி இருந்த மரவேர்களை சதைச்சு தள்ளுறான். அப்போ சக்தி வாய்ந்த என் கூட சேர்ந்தாதான்டா உங்களால வாழ முடியும், அதனால என்னை எதிர்த்து சண்டை போடுறதை நிறுத்துங்கடான்னு கத்துறாரு முரட்டு தாத்தா. பலவீனமானவங்க கிட்ட உன் பலத்தை காட்டி நீ பலசாலின்னு நிரூபிச்சுக்க முடியாது, எங்க இஷ்டத்துக்கு தான்டா நாங்க வாழ்க்கையை நடத்துவோம், உன் பப்பு எங்க கிட்ட வேவாதுன்னு சொல்லி நேசாவும் அவுபிங்கும் ஓங்கி குத்துனதும் தங்கத்தூண்ல போய் தாறுமாறா மோதுறாரு முரட்டு தாத்தா. அதை பார்த்து மான் உருவத்தில் இருந்த கண்காணிப்பாளரும் பறவை உருவத்தில் இருந்த அழகான பொண்ணும் பறந்து போய் அவரை பிடிச்சிடுறாங்க.
நேசா கடைசி அடியில அவங்க கதையை முடிக்கலாம்னு சீறி பாஞ்சு வரும்போது காத்த கிழிக்கிற சக்தி கொண்ட டிராகன் பொம்பளை அவங்க 3 பேரையும் காப்பாத்திடுறாங்க. முதல்ல நம்ம கோட்டைக்கு திரும்பலாம், இவனுங்களை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றாரு சொங்கியா மாறின தாத்தா. அப்புறம்டா போர் வீரர்களும் மொத்த கும்பலும் அங்கிருந்து பறந்து போயிடுறாங்க. இந்த யுத்தத்துல நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அசுரர்கள் கூட்டம் நேசா தலைமையில வெற்றி அடைஞ்சது. அதை எல்லாரும் கத்தி கூச்சல் போட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் டிராகன் அரசர் மொத்த டிராகன்களையும் அவுபிங்கையும் கூட்டிட்டு கடலுக்கு அடியில போகணும்னு சொல்றாரு. நம்மளை பத்தின ரகசியம் வெளியே தெரிஞ்சதுனால நம்ம உயிருக்கு தான் ஆபத்து, அதனால நீயும் எங்க கூட வந்துடுன்னு கூப்பிடுறான் அவுபிங்கு. இது வரைக்கும் நாம ஓடி ஒளிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இதுக்கு மேல நம்மள அடக்க நினைக்கிறவங்களை எதிர்த்து போராட வேண்டியதுதான்னு சொல்றான் நேசா. கடவுள்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதுப்பா, அதுவும் அந்த பெருசு வேற சுப்ரீம் லார்டுக்கு நெருங்கின உறவு, அதனால நிச்சயமா உன்னை சும்மா விட மாட்டான்னு எச்சரிக்கிறாரு டிராகன் அரசர். எவனா இருந்தாலும் என் கூட மோதி பார்க்கட்டும், அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் நேசா. எனக்கு வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் உலகத்தை எதிர்த்து சண்டை போடுறதெல்லாம் கஷ்டம், அதனால நான் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டிராகன் அரசர். அவர் கூடவே மற்ற அசுரர்களும் டிராகன்களும் கிளம்புதுங்க. ஆனா கொஞ்ச தூரம் நீந்தி போனதும் அவுபிங்கு கிட்ட, எப்பா எங்களை மாதிரி பழங்கால ஆளுங்களை பின்தொடர்றதை விட்டு உன்னோட வழி என்னவோ அதை நீ தேர்வு செய், என் விருப்பப்படி நீ செயல்பட்டது போதும், உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி செயல்படுன்னு அறிவுரை சொல்றாரு. உடனே அவரை கட்டி தழுவி நன்றி சொல்லிட்டு கரையில இருந்த நேசா கூட வந்து நிக்கிறான் அவுபிங்கு. நீ நிச்சயமா திரும்பி வருவன்னு எனக்கு தெரியும், இளமை பருவத்துல எவனையும் எதிர்த்து நிக்கலான்ற தைரியம் நமக்கு இருக்கு, அதனால எது நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றான் நேசா. அவன் கூட துணையா நிக்கிறான் அவுபிங்கு. இது இப்படி இருக்க சொங்கி போன தாத்தா அரண்மனையில இருக்க பாதாள சிறைக்கு வராரு. அங்க உள்ள நுழையிறதுக்கு அவரோட மூஞ்ச ஸ்கேன் பண்ணணும். ஆனா நேசா கிட்ட அடி வாங்கினதுனால அவரோட மூஞ்சி எடகுடமா வீங்கி போயிருக்கு. அதை பார்த்த காவலர் சிரிப்பு அடக்க முடியாம நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப இருக்க முகத்தை வரைஞ்சி அந்த சிஸ்டத்துல பொருத்தினதும் திரும்ப ஸ்கேன் பண்ணி பாதாள சிறையோட கதவு திறக்குது. ஆனா பெருசை பார்த்து சிரிச்ச காவலருக்கு நீ தூங்கிட்டே இருக்கணும்னு சாபம் கொடுத்துடுறாரு. அவனும் பொசுக்குன்னு படுத்ததும் அழகான பொண்ணு மருந்து போட்டு பெருசோட காயங்களை சரி பண்ணிடுது. அங்கிருந்து உள்ள போய் அடைச்சி வச்சிருக்க சென்னையும் அவங்க அப்பாவையும் சந்திச்சு, எனக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா உங்களை நான் விடுவிக்கிறேன்னு சொல்றாரு பெருசு. அதுக்கு நாங்க இங்கேயே சந்தோஷமா தாண்டா இருக்கோம்னு 2 பேரும் சொன்னதும் பயங்கரமா கடுப்பாகிறாரு. சரி செத்து ஒழிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தா வீக்கம் உள்வாங்கின பெருசு மூஞ்ச ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அது தப்புன்னு காட்டுது. வெளியே குரல் கொடுத்து கதவை திறக்கலாம்னு சொன்னா காவலனும் தூங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு பெருசு யோசிக்கும் போது, நாம உள்ள வரும்போது உங்க மூஞ்சில இருந்த காயங்களை மறுபடியும் உருவாக்கலாம்னு சொல்லி கண்காணிப்பாளரும் அழகான பொண்ணும் பொல பொலன்னு பெருச பொழகுறாங்க. ஆனா எப்படி அடிச்சு கண்ணை வீங்க வச்சாலும் கதவு திறக்க மாட்டேங்குது. அப்போ இவரை சந்திக்க வர சொல்லி நேசாவோட அண்ணன்களை கூப்பிட்டுருக்காரு. அவங்க வந்து காத்திருக்கும் போது பெருசு பாதாள சிறையில சிக்கி தவிக்கிறதோட படம் முடியுது. குறைஞ்ச பட்ஜெட்ல இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியும்னு சைனாக்காரனுங்க நிரூபிச்சுட்டே தான் இருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்து ஹாலிவுட்டே கத்துக்கணும் போல. சரி, இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.